Hey guys, welcome back. OnePlus recently இந்த OnePlus Nord பத்தி ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. OnePlus வந்து சொல்லிருந்தாங்க இந்த OnePlus Nordன்றது ஒரு மொபைல் கிடையாது. இது ஒரு அப்கமிங் சீரிஸ். அதாவது OnePlus Nordல நிறைய மொபைல்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிருந்தாங்க. இதுல ஜூலை 21 அன்னைக்கு OnePlus Nord அந்த மொபைல் வந்து லான்ச் ஆக போறதா வந்து சொல்லிட்டாங்க. அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இத பத்தி நம்மளும் நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸும் போட்டாச்சு. கம்பேரிசன் வீடியோ போட்டுருக்கோம், செப்பரேட்டான ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ போட்டுருக்கோம், ஆஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ போட்டுருக்கோம், நிறையவே போட்டுருக்கோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. மேலே ஐ பட்டனையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதை தொடர்ந்து இப்போ OnePlus Nord Liteம் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகிறதா வந்து சொல்லிட்டாங்க. Geekbenchல இந்த மொபைல் ஸ்பாட்டும் ஆயிருக்கு. ஸோ அதனால OnePlus Nord Liteல என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு அஃபிஷியலாகவே தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோவில் இந்த OnePlus Nordோடைய லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் இந்த மொபைல் எப்போ இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, அப்படி சப்போஸ் லான்ச் ஆச்சுன்னா இந்த மொபைல் எந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டெய்லியும் நம்ம போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண நான் டெய்லியும் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற மொபைல்ஸ் ப்ளஸ் கேஜெட்ஸ் இதை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். கூடவே அந்த பெல் ஐக்கானை நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் நம்ம டெய்லியும் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த OnePlus Nord Lite உடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிசைன் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த OnePlus Nord Lite உடைய டிசைன். இந்த டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் பாஸ்ட் வீடியோஸில் 2-3 இடத்துல நான் போட்டிருப்பேன். இதுதான் OnePlus Nordன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி. பட் அது OnePlus Nord இல்லை, OnePlus Nord Lite இப்படி தான் இருக்க போது. பேக் சைடில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாஸ் ஃபினிஷ் தான் வந்து கொடுப்பாங்க மேக்ஸிமம். பிகாஸ் இது ப்ரீமியம் பிராண்டுன்றதுனால கண்டிப்பாக லுக் வைஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லி கிளாஸ் ஃபினிஷ் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. அதில் சென்டரில் ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ டிசைன் வைஸ் உங்களுக்கு OnePlus Nord Lite இப்படி தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். OnePlus Nord Lite டிஸ்பிளே பார்க்க வந்தீங்கன்னா 6.4 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளே தராங்க. 1080p ரெசல்யூஷனில். ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9. பஞ்ச் ஹோல் டைப்பில் சென்டரில் ஒரு செல்ஃபி கேமரா இருக்கு. டிஸ்பிளே டைப்னு பார்க்குறப்ப AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. தென் பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்குறப்ப 402 பிக்சல் பெர் இன்ச்சில் வரலாம். ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz கொடுப்பாங்க. கார்னிங் கோரில்லா ப்ரொடெக்ஷன் 5 இருக்கு. தென் ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா Qualcomm ஒரு நியூ சிப்செட் Snapdragon 690. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 5G சிப்செட். இது ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப 2.0 GHz. சிப்செட்டோடைய சைஸ்ன்னு பார்க்குறப்ப 8 nm பில்ட் பண்ணுது. இது 5G சப்போர்ட்டட். X51 மோடம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. GPUன்னு பார்க்குறப்ப Adreno 619L வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அண்ட் GPU எல்லாமே நியூ தான். கேமரா சைடு வரப்ப ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் வரப்போகுது. பட் அது என்ன காம்பினேஷனில் கொடுப்பாங்கன்றது தெரியல. மேபி பிரைமரி சென்சார் 48 MP, அல்ட்ரா வைடுக்கு ஒரு 8 MP, டெப்த் சென்சிங்க்கு 2 MP கொடுக்கலாம். தென் ஃப்ரண்ட் சைடு வரப்ப OnePlusல வழக்கமாக கொடுக்குற அந்த 16 MP கொடுக்கலாம். பேட்டரி பக்கம் வந்தீங்கனாலும் இதுவும் கன்ஃபார்மா இன்னும் தெரியல. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லா மொபைல்ஸுமே 4000 mAh தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த மொபைலும் ஒரு 4000 mAhல எதிர்பார்க்கலாம். இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 18 வாட் அடாப்டர் வந்து கொடுக்கலாம். USB டைப்னு பார்க்குறப்ப Type-C தான் வந்து கொடுக்க போறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் AMOLED டிஸ்பிளேன்றதுனால ஸோ இன் டிஸ்பிளே தான் வரப்போகுது. இந்த மொபைலோட லான்ச் டேட் வந்து இன்னும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஜூலை 21 OnePlus Nord வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த லான்ச் ஈவெண்ட்ல OnePlus Nord Lite பத்தி ஏதாவது சொல்லுவாங்கட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லைனா மேபி ஆகஸ்ட்ல இந்த மொபைல் லான்ச்சுக்கு வரலாம். பிரைசிங் வரப்ப இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் 4GB or 6GB அதுல வரலாம். மெமரின்னு பார்க்குறப்ப 64GB வந்து கொடுப்பாங்க. இதோட பிரைஸ் லான்ச் ஆகிறப்ப ஒரு அண்டர் 18,000ல இருந்து ஒரு 22,000க்குள்ள இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஸ்பெக்ஸ்ல டிசைன் வந்து ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிகாஸ் OnePlusே வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க இந்த OnePlus Nordல அப்கமிங்ல லான்ச் ஆகிற எல்லா மொபைலுக்குமே AMOLED டிஸ்பிளே தான் வரப்போகுது. ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் அதுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த OnePlus Nord Liteலையும் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தான் வரப்போகுது வித் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட அண்ட் 6.4 இன்ச்சில் உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் ப்ராசஸர், ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக Geekbenchல ஸ்பாட் ஆயிருக்கு. இந்த ப்ராசஸர் என்ன பெஞ்ச் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்குன்றதுக்காக Geekbenchல ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் நமக்கு அஃபிஷியலாகவே தெரிஞ்சிச்சு. Snapdragon வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆக போகிற Snapdragon 690 ப்ராசஸர். இது ஒரு பட்ஜெட்டான ஒரு சிப்செட் ப்ளஸ் இது 5G சப்போர்ட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். இது டெடிகேட்டடாக கேமிங் இல்லைனாலும் உங்களுக்கு கேமிங்லாம் நல்லாவே விளையாடிக்க முடியும். அண்ட் இந்த நியூ Snapdragon 690 பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது Snapdragonோடைய அஃபிஷியல் சைட்லேயே இந்த சிப்செட்டை பற்றி டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டு பாருங்கள். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது 8 nm பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பவர் எஃபிஷியண்டாகவும் இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இது இன்னும்
கன்ஃபார்ம் ஆகல. பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மற்ற மொபைல்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப ஒரு மினிமம் 4000 mAh ஆவது கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த மொபைல் கூட காம்படிட் பண்ணணும்னா இந்த மொபைலையும் 4000 mAh மினிமம் கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவு காம்படிட் பண்ணும். ஸோ அதனால இந்த மொபைலில் 4000 mAh கண்டிப்பாக வரணும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 3800 mAh வந்து கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 4000 mAh வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வரப்ப நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கனால இன் டிஸ்பிளே எல்லாம் வரப்போகுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸ்பீடாக இருக்குமா இல்லை வழக்கமாக வர மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமா அப்படின்றத பற்றி தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நெக்ஸ்ட் கேமரான்னு வரப்ப பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் வரப்போகுது. இது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு. பட் அதில் என்ன டைப் ஆஃப் காம்பினேஷனில் கொடுக்க போகிறாங்கன்றது தெரியல. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற மொபைல்ஸ்லாம் உங்களுக்கு 48 மெகா பிக்சல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா 64 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த OnePlus Nord Liteல மினிமம் ஒரு 48 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கொடுத்தா 8 மெகா பிக்சல் ஒரு அல்ட்ரா வைடுக்கும் 2 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சிங்கும் மற்ற கேமரா காம்பினேஷன் இருக்கும். ஃப்ரண்ட் சைடுன்னு வரப்போ OnePlusல வழக்கமாக வந்து கொடுத்துட்டு வராங்க செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சல். ஸோ இந்த மொபைலையும் 16 மெகா பிக்சல் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் இது பட்ஜெட் ரேஞ்சில் வரதுனால 16 தான் வந்து கொடுத்து அவங்களும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்றது. நெக்ஸ்ட் இதோடைய வேரியன்ட் நம்ம பார்த்துருப்போம். ஒன்று 4GB வரலாம், அப்படி இல்லை 6GB வரலாம். ஸோ மேக்ஸிமம் 6GB வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி 6GB வந்துச்சுன்னா 64GB மெமரி கொடுத்து உங்களுக்கு பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000லேருந்து ஒரு 22,000க்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்த லீக் படி இந்த மொபைல் ஒரு அண்டர் 17,000ல இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் 17,000 லான்ச் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் இந்த மொபைலில் AMOLED டிஸ்பிளே தராங்க, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளேல பஞ்சோல்ல செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிப்செட் 5G சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த மொபைல் ஒரு அண்டர் 17,000ல வராது. 20,000ல வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 22,000ல கூட எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல. அப்கமிங்ல வேற ஏதாவது லீக்ஸ் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல வந்து அப்டேட் பண்றேன். ஆல்ரெடி OnePlus Nord ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் 25,000 லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மொபைல அண்டர் 25,000ல லான்ச் ஆகலன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கும். பிகாஸ் லேட்டஸ்டா வந்த லீக் படி இந்த மொபைல் ஒரு 30,000 எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஜூலை 21 தான் என்னன்றது அஃபிஷியலா தெரிய போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த OnePlus Nord Lite பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்பெசிஃபிகேஷனா நல்லா கொடுத்துருக்காங்களா? முக்கியமா இந்த மொபைல் எந்த பிரைசிங்குள்ள வந்தா நல்லா இருக்கும்ன்றத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.